இது ஒரு சீக்ரெட்டான மர்டர் மிஸ்ட்ரி. மர்டர் மிஸ்ட்ரி. வாவ். அப்ப எல்லாம் ஜாலியா ஃபன்னா அதெல்லாம் உப்பு புளி காரமுடைய பார்ட் 2 மாதிரி இருக்கு. கதையே தெரியாது. எனக்கு தெரியாது. யாருக்குமே கதை யாருக்குமே அந்த என்டர்டெயின்மென்ட் எனக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கு. இல்ல உங்களுக்கே தெரியாதுல எப்படி முடிய போகுதுன்றது. நீங்களே வெயிட் பண்றீங்களா? உங்களுக்கே தெரியும். ஆமா அவங்களுக்கே Just writing a lot. பேசாதீங்க, ஆக்ட் மட்டும்தான். கேர்ள் லேடி என்னோட லவ்வரா சாம் சமந்தா. சமந்தா. ஆஹா, என்ன உங்களுக்கு ஈஸியா சொல்றீங்க? லவ்வர் இல்ல. ஆமா. இல்ல முன்னாடி இன்டர்வியூல சைல்ட்ஹுட் கிரஷ்னு ஓகே இட்ஸ் கிரஷ். ஜக்கு சொல்லு. பண்றீங்களா? அங்க பாருங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ரியல் பிரதர்ஸ் தான் நீங்க லைக் செட்ல. ஆமா செட்ல அது எப்படி இருக்கும்? லைக் உங்களுக்கு அது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தான். நெகட்டிவ் என்னால அவருக்கு எனக்கு எந்த நெகட்டிவ் இல்லை. எனக்கு தெரியல. நீங்க என்னங்க பாருங்க இப்ப பாருங்க வாங்க. நாங்கலாம் வாயில தண்ணி வச்சுக்கோம். நான் உன் பேட்ச் வெட்டுன்றதுக்காக என்ன விட்டுரு ப்ளீஸ். நீ தான்டா மாஸ் பண்ண. வேணா எல்லாருக்கும் சொல்றேன் ரிக்ரெட் பண்ணுவீங்க. அது எஸ்ஜெஸ்ரியா மீம் மாதிரி ஆயிடுது. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உடைய டீம் தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டீம்லயே வந்து ஒரு ரூமர் சொல்ல போறீங்க ஆளாளுக்கு. ரூமர் அபௌட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்க டீம் பத்தி, உங்க வெப் சீரிஸ் பத்தி ஒரு ரூமர் சொல்லலாம் நீங்க. ஓகேவா? உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பொய் தான் ரூமர். என்ன வேணா இருக்கலாம் ரூமர். நீங்க என்ன வேணா சொல்லலாம். எங்க அப்பா ஒரு ட்வின். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல உங்க அப்பா ஒரு ட்வின். ஓகே நீங்க சொல்லுங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல இருக்கிற 4 பேர் ஆக்சுவலா சிப்லிங்ஸ் தான். ஆக்சுவலா சிப்லிங்ஸ் தான். அதனால தான் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. யார் அந்த 4 பேரு? அந்த 4 பேர் சொல்லுங்க. அடுத்து எனக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது உண்மையில நான் ரூமர் கேட்கறேன். ரூமர் தான் சொல்றேன். ரூமர் தான். இந்த சீரிஸ்ல 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆசைப்படுறாரு போல, கொஞ்சம் கொடுத்துருங்க அவருக்கு. ஓகே. இது ஒரு சீக்ரெட்டான மர்டர் மிஸ்ட்ரி. மர்டர் மிஸ்ட்ரி. வாவ். அப்ப எல்லாம் ஜாலியா ஃபன்னா அதெல்லாம் அதனால அது சீக்ரெட். புரியுதா? புடைச்சிட்டீங்களா இப்போ? ஐயோ நீங்க பாத்துங்க. தானே கேட்டீங்க. சரி சூப்பர். ஓகே அடுத்து அமிர்தாவில் அவங்க பேயா இருப்பாங்க. புரியல. அது பேயா இருக்காங்க அதுல. கோஸ்ட் ஆக்ட் பண்றீங்க. நீங்க தான் சொல்ல இன்னும். ஜக்கு அதுல ஊமையா இருக்கும். யாரு? ஆமா. நான் கண்ணு தெரியாது. அப்ப டீசர் எல்லாம் பாக்குறப்போ பிரதர்ஸ் அதெல்லாம் உங்களை மிஸ்லீட் பண்றதுக்கு. எங்களை mislead பண்றீங்க. கதையே டோட்டலா வேற. இங்க நடக்கல. சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல நடக்குது. பிரதர்ஸ் அண்ட் சொல்லிட்டே இருக்கோம். சுவிட்சர்லாந்துல நடக்குது. நாங்க ஊட்டி கேட்டோம். சுவிட்சர்லாண்டே கூட்டி போயிட்டோம். ஊட்டிக்கு பட்ஜெட்ல சுவிட்சர்லாந்துக்கு பட்ஜெட் இருக்குன்னு. இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்கன்றது மட்டும் ஒருத்தர் மட்டும் சொல்லிருங்க டக்குன்னு இங்க இருந்து. ஏங்க என்ன கார்னர்ல இது ஒரு ரூமரா? இது உண்மையா நீங்க சொல்லணும். மனசுல இருந்து அப்படியே ஃபீல் பண்ணி வரணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கு இந்த சீரிஸ் மேல இப்போதைக்கு உங்களுக்கு? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நாங்க செட்ல ஷூட் பண்ணும்போதே எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. ஒரு பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது. ஸோ நீங்க பார்க்கும்போதுமே யூ வில் விஷுவலைஸ் எவ்ரிதிங் தட் வி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் வில் பி a definitely good experience. சுவிட்சர்லாந்து பக்கத்து வீட்ல எப்படி இருப்பாங்களோ அப்படி. அதனால தான் இங்கிலீஷ்ல பேசுறேன். ஓகே நீங்க சொல்லுங்க. As she said, you can connect with us. ஜாலியா இருக்கும் and போர்லாம் அடிக்காது. போர் அடிக்காதா? Somehow we will entertain that. பார்க்கலாம். Somehow நம்ம ஒரு மீம்ல எப்படி பாப்பாங்க. ஓகே மீம். like okay, it will go in a good way. அவ்வளவுதான். பெருசா எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இல்ல. எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சூப்பர். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். கிளாஸ் பண்ணலாம். சூப்பர். சூப்பர். வெப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட். நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. இல்லையே என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ்ல இது சூப்பர். உங்களுக்கும் கிளாஸ். யாருக்கு யாருக்கலாம் ஃபர்ஸ்ட்? உங்களுக்கு உங்க 2 பேத்துக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 7-8 எபிசோட்ஸ் பண்ணிருக்கேன். இது 100ங்கிறது சூப்பர் சூப்பர்.
சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. ஹாட் ஸ்டார்ல ஃபர்ஸ்ட், இது எனக்கு இப்போ வெப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, நல்லா பண்ணியிருக்கோம், பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஜாலியாக இருந்தது, ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஒரு ஃபன் ஃபீல்டா. அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். நீங்க என்ன கேரக்டர் இதுல? இதில் பிரியன்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக ஜெயஸ்ரீயோடைய ஃப்ரெண்ட், க்ளோஸ் லாயல் ஃப்ரெண்ட். சொல்லுங்க ப்ரோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கும் போது ஒன்று கிடைக்கும்ல, அப்போ சந்தோஷம் வரல, அதுக்காக வெயிட் பண்றேன். சூப்பர். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக லைக் நான் இதுக்கு முன்னாடி உப்பு புலிக்காரம் 1 பண்ணியிருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அது எவ்வளோ பீப்புள் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபார்மேட், லாங் ஃபார்மேட் 100 எபிசோடு வந்துட்டு எவ்வளோ பீப்புள் என்டர்டெயின் பண்ணுது, ஹவு பீப்புள் வெயிட் டு வாட்ச் இட் எவ்ரி வீக் அது ரிலீஸ் ஆகிறப்ப அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ எவ்வளோ பீப்புள் என்டர்டெயின் ஆவாங்க, அதுக்கு எதிர்பார்ப்பாங்கன்னு. ஸோ அதோட பாட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது பேர் மாறி இருக்கு. ஆஸ் அன் ஆடியன்ஸாகவே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இதில். அண்ட் வைல் ஷூட்டிங் வித் சிதம்பரம் சார், அது ஐ வுட் ஒர்க் வித் அட்லீஸ்ட் 15 டைரக்டர்ஸ். இந்த வெப் சீரிஸ், படம் எல்லாமே சேர்த்து ஒரு 15 டைரக்டர்ஸ் கிட்ட ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பேன். என்னோட ஃபேவரட் வந்து சிதம்பரம் சார் தான், பர்சனலி, ப்ரொஃபஷ்னலி, இன் எவ்ரி சென்ஸ். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் அகெயின், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் yeah, I'm looking forward to shooting and how people are going to be entertained. உப்பு புலி காரமுடைய பார்ட் 2 மாதிரி இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தது டைட்டில். அதுக்கப்புறம் இட்ஸ் டோட்டலி சம்திங் எல்ஸ். ஆமா, சும்மா அந்த ஒரு எசன்ஸ் மட்டும் இருக்கும். டைட்டில் மட்டும் அப்படி வச்சாங்க. அப்புறம் நாங்க பண்ணது வேற ஒரு புது டிஷ்ஷா இருந்துச்சு. சுவிட்சர்லாந்து வேற. அவங்களுக்கு யாருக்கு கண்ணு தெரியாது, யாரு உண்மை இதுல, நீங்க உண்மை வேற. அது ரூமர். சுவிட்சர்லாந்து உண்மை. அப்போ அது நீங்க பாருங்க தெரியும். நீங்க சொல்லுங்க, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் இந்த செட்ல நிறைய கத்துக்கிட்டேன். லைக் இட்ஸ் பீன் a very good learning process and பாண்டாவுமே வந்து ரொம்ப அழகா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஆர்கானிக்லி. என்னோட ரொம்ப இந்த பாண்ட் சொன்னீங்க அதான். இல்ல 3ஆவது பாயிண்ட் மாத்தி சொல்லிட்டீங்கன்றாங்க. வேற சொல்லணுமா? படிச்சது வச்சது வேற, இப்போ மாறிடுச்சு அப்படின்றாங்க, ஸ்கிரிப்ட்ல இல்லன்றாங்க. நீ பேசுற ராக் பண்றீங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. ராக் பண்றீங்க. சுவிட்சர்லாந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் ஷூட்ல, வேர்க்குது அப்பா சுவிட்சர்லாந்து அத இப்ப புடிச்சிட்டு சொல்லிட்டேன். ஓகே. சோ லேர்னிங் ப்ராசஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் எங்களோட ஆஃப் ஸ்கிரீன் பாண்டுமே நல்லா, ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு see our on screen bond. நம்ம டப்பிங்லாம் பார்த்திருப்போம், பட் அது விஷுவலா எல்லாத்தையும் ஒரு ஃபுல் அவுட்கமா பார்க்கிறதுக்கு ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் as an audience. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் சிமிலர், பிகாஸ் நாங்க ஷூட் பண்ண ரஷஸ்லாம் பார்த்தப்போவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஈவன் தோ நாங்கள் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த கதை எப்படி போகுங்கிற அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுச்சு. ஸோ ஐ எம் ஷுர் பார்க்குறவங்களுக்கும் அது கதையே தெரியாதா? கதையே தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியாது. யாருக்குமே கதை அந்த என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அதாவது நீங்க தானே சொன்னீங்க சஸ்பென்ஸ். No, we know. ஒன் லைன் தெரியும். we know the one line, but அது டிராவல் ஆகும்போது ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இன்னும் எங்களுக்கே ரிவீல் பண்ணல. சார் வந்து நீங்களுமே சீரிஸ் பாருங்க, we will tell you why this is ரிவீல் ஆயிட்டா you will be like okay இதுதானே இதுக்கு இது போதும்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அதனால ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. so we don't எங்களுக்கே அவ்வளோ கியூரியாசிட்டி பில்ட் ஆயிருக்கும் போது ஐ திங்க் த ஆடியன்ஸ் வில் ஆல்சோ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் டெய்லி லைஃப்லேருந்து ஒரு பிரேக் கிடைக்கணும், ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபன் இதுனால தட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தேர். ஐ திங்க் தேல் ஹேவ் தட் இது டு வாட்ச் த சீரீஸ். சூப்பர். எனக்கு டைட்டில்லே வந்து ஒரு டவுட் இருக்கு, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த டீசர்ஸ்லாம் பார்த்துட்டு அதை உங்கள்கிட்ட கேட்க போறேன், நீங்க உங்களுக்கு தெரியுன்றனால. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரதர் தானே, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே வரணும். நான் கேட்டோம் டைரக்டர்ட்ட, குட்டி தம்பி எங்கனாச்சு இருக்கா, தங்கச்சி இருக்கிற மாதிரி எங்கனா. அது நீங்க சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு என்னங்க, நீங்க சீரிஸ் பார்த்தா தான் தெரியும். என்ன சொல்லுங்க, அவங்க தான் சொல்ல வந்தாங்க, சொல்லுங்க. சீரிஸ் பாரு. என்னங்க அவங்க சொல்ல வந்தாங்க, நீங்க சீரிஸ் பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ இவர் பிரதர், அவர் எனக்கு கோ பிரதர். அதனால அப்படி கோ பிரதர் சொல்லவே இல்ல. நீங்க சீரிஸ் பாக்குறப்போ நீங்க 45 டேஸா ட்ரை பண்ணிருக்கீங்க, அவங்க ப்ரொபோஸ் பண்ணி ஒத்துக்கவே இல்லை. ஏன் ஒத்துக்கல நீங்க இன்னும்? அப்படிதான் ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் இருக்கு. இல்ல ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ரைட்டர் ரைட்டர்ஸ் அப்படி இருக்காங்க. ஒத்துப்பீங்களா மாத்தீங்களா கடைசில? சீரிஸ் பாரு. சீரிஸ் எல்லாமே இப்பவே சொன்னா எப்படி? சரி இருங்க, நீங்க அட்வொகேட்டா லாயரா அதை சொல்லுங்க. ஓகே, 1 செகண்ட், இத நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். So the thing is I am an advocate, so there's the difference. I know. I think lawyer is somebody who's studying, advocate is somebody who's practicing. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட கேக்குறேன். எங்களுக்கு அப்ப நீங்க சொல்ல மக்கள் பாப்பாங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, நீங்க சொல்றது தான். I'm an advocate.
அந்த லைன் எடுத்துருங்க. சொல்லுங்க I சொல்லுங்க think பேசிக்காவே நீங்க ஒரு அட்வொகேட்டா? Your bar counsel. Yeah, advocate is somebody who's practicing. Lawyer is, you can also say somebody who's learning law, studying law. And interning and stuff. உங்க கேரக்டர் என்னவா இருக்கும் இதுல? ஐடி கேர்ள் தான். ஐடி கேர்ள் ஓகே. அதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன மாதிரி ஒரு ஐடி கேர்ள்? ஆக்சுவலி நான் கொஞ்சம் போல்டா இருந்தேன். என்னோட கேரக்டர் ஹரிணி இஸ் வெரி போல்ட் அண்ட் எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்வா. ஷில் நாட் பி வெரி ஸ்கேர்ட் அண்ட் ஆல். ஆக்சுவலா அது லுத்தூஃப், ஹரிணின் பேரை மாத்தி வச்சிருக்காங்க. திமிர் பிடிச்சவங்க மாதிரி. திமிர் தான். ராஜ் பேர் இல்ல நாங்கலாம் கேரக்டர்ஸ்க்குள்ள அப்படி வாழ்ந்தனால பேரே தெரியல. நீங்க பேர் என்னன்னு கேக்குறீங்க? 45 நாள் ப்ரோபோஸ் பண்றீங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். திடீர்னு எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்தது. ஓகே, ஒரு போல்டான பிடிச்சதெல்லாம் பார்த்தானே தெரியுது. நோ சஜஷன் ஃபார் யூ. திமிர் பிடிச்சவங்க போலயே. இல்ல நீங்க ப்ரோ கோ அட்வொகேட்டா உங்களுக்கு? இல்ல நான் வந்து ஆக்சுவலா ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஓகே. ஸோ அவங்க ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நீங்க வந்து டிஜே கரெக்ட் தான், டிஜேவா ப்ளே பண்றீங்க. ஒர்க் ஆகலன்னா சொல்றீங்க. உங்க அப்பா அவங்களுக்கு மட்டும் நல்ல எல்லாமே பண்றாங்க, உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டிருக்காரு. அதுதான் கேட்க போறேன். பிரச்சனை ஆயிடுது. போய் பார்த்தா வேற ஏதோ வருது. நீங்க சொல்லுங்க. நீங்களும் ஐடில ஒர்க் பண்ற ஒரு பர்சன். ஆமா, நான் ஐடில ஒர்க் பண்ற ஒரு பர்சன். இவங்களோட லுத்துஃபோட பாஸா ஆக்ட் பண்ணிருக்கேன். பாஸ் நீங்க தான் பாஸா? ஆமா ஆமா. அவங்கள இரிட்டேட் பண்ணுவேன் நிறைய. அது ப்ரப்போஸ் பண்ணா அவங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ப்ரோமோல காட்டுற மாதிரி 45 டேஸ்க்கு அதனால எக்ஸ்ட்ரா வேலை சொல்றது அந்த மாதிரி ஹெவியா ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவங்க சீன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். நான் ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். மானிட்டர்ல எல்லாருமே அந்த சீனை பார்த்துட்டு இருக்கிறவங்களே இப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அடடா என்ன ஒரு லவ்வபிளா இருக்கும். லவ்வபிள். சூப்பர். நீங்க என்ன கேரக்டர் பண்றீங்க? நீங்க ஆமா நீங்க கிரிக்கெட்டர்ல அந்த பேட்லாம் வச்சுட்டு வருவீங்க. சோ நிஜமாவே கிரிக்கெட் ஆடுவீங்களா? இந்த இதுக்காக டர்ஃப்ல போய் பிராக்டிஸ் தான் பண்ணேன். பிராக்டிஸ்லாம் பண்ணி. நீங்க பேட்ஸ்மேனா பவுலரா? பேட்ஸ்மேன். என்ன வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஷாட்? அத இதோ வெச்சனே மனப்பாடம் பண்ணி வெச்சனே அப்படின்றீங்களா? யோசிச்சாலே ஒரு நிமிஷம். ஃபுல் ஷாட் எப்படி அடிப்பாங்க? ஃபுல் ஷாட். ஏய் சூப்பர்ங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அந்த சீரிஸ் பார்க்குறப்போ ஸ்டோரி எனக்கு என்ன தெரியுதுன்னா வந்து போஸ் வெங்கட் சாருக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு. ஓகேவா? ஏங்க நீங்க தானங்க அந்த டீசர்ல தானங்க போறீங்க. அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. எப்படியாச்சும் அந்த அஃபேரை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க ஆவலா இருக்கீங்க. அவங்களுடைய பொண்ணு அஃபேர்ல இருக்கக்கூடிய பொண்ணு. ஓகேவா? அதானே? கரெக்டா தானே பிடிச்சிருக்கேன். நீங்க இந்த கரெக்ட்ன்றதே அந்த அஃபேரை எக்ஸ்போஸ் பண்ணி உங்க அம்மாக்கு நீங்க வெட்ட வெளிச்சமா காட்டணும். அப்படியா வரப்போகுது? அதெல்லாம் சொல்ல முடியாது. இதுல பாக்குறப்போ வந்து இப்போ அஃபேர், இப்போ நான் டீசர்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அஃபேரை ஜஸ்டிஃபை பண்றீங்களா, நார்மலைஸ் பண்றீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல உங்க டேக் என்ன இருக்க போகுது இதுக்கு? அப்படிதான் நாங்களும் போய் 3 பேரும் வாட்ச் பண்ணி டைரக்டரை கேட்டோம். ஓகே. வெயிட் கரோ அப்படி ருக்கு ஜனா அப்படின்றாரா? மேபி அது ஸ்டார்டிங்ல கான்ட்ரோவர்சி மாதிரி ப்ராஜெக்ட் ஆகுது. பட் ஐ திங்க் once the series starts becoming அந்த மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு एक्चुअली அவங்க she's not a real mom ல. அதனால we just barge and we ask like அது எப்படி அம்மாக்கு அப்படி பண்ண முடியும்? we used to call mummy daddy தான். மம்மி அம்மா சார் மேம்லாம் இல்ல, mom dad தான். anyway அதனால we asked எப்படி அம்மாக்கு அப்படி பண்ணலாம்? even though it sounds stupid still we went and asked. then he said like wait கோச்சனா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது ராங்கா ஜஸ்டிஃபை பண்றது அந்த மாதிரி இருக்காது சீரிஸ். they are very carefully curated, properly crafted script-ஆ தான் இருக்கு. சோ அதனால ஃபுல்லாவே ஜனங்களுக்கு ஒரு நெகட்டிவா இம்பாக்ட் இருக்கிற மாதிரி கண்டிப்பா அப்படி இருக்காது. இல்ல உங்களுக்கே தெரியாதுல எப்படி முடிய போகுதுன்றது. நீங்களே வெயிட் பண்றீங்களா? உங்களுக்கே தெரியும். ஆமா அவங்களுக்கு writing a lot. ஓகே, ரைட்டிங்ல போய்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் நடக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். a few game segmentsலாம் இருக்க போகுது. ஓகேவா? who is who அப்படின்னு இருக்க போகுது. who is who உங்க செட்ல யாரு இப்படிலாம் பண்ணுவாங்க? who is who அப்படினு நான் சில क्वेश्चंस கேட்பேன். நீங்க வந்து இதுதான் இவங்க எப்படி, இவங்க அப்படி எப்படி அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? யாருமே ஒரே யார் உங்க செட்ல வந்து ரொம்ப சீன் போட ஃபர்ஸ்ட் வந்தனே தெரிஞ்சு சீன் போட்டே இருக்காங்க அப்படின்னு யார்ட்டீங்க அங்க பாக்குறீங்க? இவன் சும்மா எல்லாத்துக்குமே என்னதான் சொல்ல போறான். செட்ல இதுதான் பண்ணுது. இவனுக்கு அவ்வளவு நீ சொல்லலாம். யாரு வந்து செட்ல சீன் இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல அப்படியே ஒன்னு நாங்கலாம் குவைட்டா இருக்கோம். ஆட்டிட்யூட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் செட்டில் ஆட்டிட்யூட் காட்டிக்கிறார் அப்படி போட்டுக்கலாம். வம்பிழுத்துட்டே இருப்பான். சும்மா நான் பாட்டு 7 இருப்பேன். வம்பிழுத்துட்டே இருப்பான் செட்ல. ஏனே எனக்கு புரியலப்பா. ஐயோ கண்டிப்பா கிடையாது. அப்சர்வ் பண்றப்ப ஆட்டிட்யூடா இருக்கீங்களா நீங்க?
பாத்துக்கங்க. ஓகே, உங்க செட்ல யார் எப்பயுமே மொக்க வாங்கிட்டே இருப்பாங்க? ஏதாச்சும் பேசி இந்த மாதிரி மொக்க வாங்குற பர்சன்? அந்த ஸ்பேஸ் இருக்காது. பேசுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காதா? இல்ல இந்த மொக்க வாங்குறதுக்கு ஸ்பேஸ் மொக்க போட்டாங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க செட். நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க போலயே. இல்ல அதனாலயே யாரும் மொக்க யாரும் போட மாட்டாங்க. ரைட்டு. யார் செட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படியே வருவாங்க, அவங்க சீன் படிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரிக்ட்டா? காலேஜ் கேங் மாதிரி ஆயிட்டோம். காலேஜ் கேங் தான். அதனால ஸ்ட்ரிக்ட் சீனுன்னு வரும்போது படிக்கணும், டயலாக் பேசணும், அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்குமே தவிர அதை தவிர்த்து வி வில் பி வெரி ஜோவியல். சூப்பர். செட்ல யார் வந்து ரொம்ப ஃபேவரட்? செட்டோட ஃபேவரட்டே இவங்க தான். அவங்க வந்தாலே வந்து அப்படி ஜாலியா இருக்கும். சிதம்பரம் சார் டைரக்டர். அவர் தான் எல்லாரோட ஃபேவரட்டும். சூப்பர். ரொம்ப டாக்கட்டிவ் செட்ல பேசிக்கிட்டே தோண பேசிட்டே எல்லாமே நான் பேசுவேன். ஈக்குவலா பேசுவோம். டைரக்டர் கேக்கலனா சொல்லுவோம், கேக்கல இல்ல நீங்க ஓகே அப்படி பண்ணுவோம். நாங்க ஆமா மைக்ல இவங்க எல்லாம் திட்டுவாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஏன்னா மைக் அவருக்கும் கேட்கும். நாங்க பாடிட்டு நானும் நிக்கியும் செட்ல பாடிட்டே இருப்போம். ஆனா அந்தாக்ஷரி எல்லாம் நடத்திட்டு இருப்போம். அவர் அங்க என்ன டேக் வைக்கலாம், என்ன ஷாட் வைக்கலாம், நாங்க அதுக்குள்ள ஒரு அம்மிங்க நீங்க ஒரு அம்மிங்க போட்டு ரீல்ஸை போட்டுருவீங்க அதுக்குள்ள. இந்த செக்மெண்ட் முடிஞ்சு இப்போ என்கிட்ட கியூ கார்ட்ஸ்லாம் இருக்கு. ஒரு ஜாலியா வந்து இப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்டோட வந்திருக்கேன். ஓகேவா? என்னாக்ட் த ஆக்டர்ஸ் மாதிரி வந்து என்னாக்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு கியூ கார்டு தருவேன். நீங்க 4 பேர் ஒரு டீம் இல்ல, எப்படி பிரிக்கலாம் டீம்? 7 பேரா இருக்கனால 4 1 3 1 தான் நம்மளால பிரிக்க முடியும். இந்த பாதி போய்டுவா இல்ல நான் எல்லாமே இருக்கோம். அப்படி இல்ல, இருக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே. நீங்க ஏதாவது ஒரு டீம்ல ஜாயின் ஆயிக்கோங்க. எனக்கு தெரியுமே எல்லாமே, அதான் இங்க இப்ப விஷயம். நீங்க சொன்னா எங்களுக்கு தான தெரியும். என்ன ஆக்டர்ஸ் இது எங்களுக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இல்ல, பொதுவா. காட்டுமா? ஆமா, நடிச்சு காட்டணும் நீங்க அந்த ஆக்டர்ஸ் மாதிரி. அந்த டீம் ஒருத்தர் பண்ணட்டும், எல்லாருமே கண்டுபிடிக்கிறோம். டீம் அவங்க 3 பேர் ஒரு டீம் இருக்கோம், நாங்க 4 பேர் ஒரு டீம். ஏன்னா அவங்களும் ஸ்ட்ராங், இவங்களும் ஸ்ட்ராங். சூப்பர். 3 தமிழ் பேர் இந்தாங்க உங்களுக்கான கியூ கார்டு. இது நீங்க 4 எல்லாரும் இந்த ஆக்டர்ஸ் மாதிரி நீங்க நடிச்சு காட்ட போறீங்க, அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு டைலாக்ல பேசவே கூடாதுங்க. ஆக்ட்னா எப்படிங்க அது? மேனரிசமா பண்ணலாம் நீங்க அந்த மாதிரி. யாரு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஆக்டரா என்னாக்ட் பண்ணுவாங்க. நீங்க எங்க டீம்ல ஜகு கம் ஆன் ஜகு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கறோம். இந்த வேர்டே அவங்க சொல்லணும். அவங்க இல்ல ஆக்டர் பேர் ஆமா ஆமா. ரஜினி. என்ன ஆனா விஜய் தளபதி. அது விஜயா? சிஎம் வந்தாலே நியாயமா இருக்கும்ல. ரெஸ்பெக்ட். ரொம்ப போல்டான பர்சன் தாங்க. இவங்க தான் கரெக்ட்டா சொல்றாங்க. தளபதி அட்ரஸ் பண்ணலாம் சிஎம். சிஎம் சூப்பர் கரெக்ட். இப்போ நீங்க இது ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஃப்ரம் ஒன் சாங். அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அசின் சுட்டும்பே வடிவேல் சூர்யா. எப்படி ப்ரோ அப்படி பிடிச்சிருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. நீங்க அடுத்து who wants to go? பேசாதீங்க, ஆக்ட் மட்டும் தான். கேர்ள் லேடி. இவனோட லவ்வரா? சாம் சமந்தா. ஆஹா, என்ன உங்களுக்கு ஈஸியா கொடுப்பீங்க? லவ்வர்லாம் இல்ல. ஆமா. இல்ல முன்னாடி இன்டர்வியூல சைல்ட்ஹுட் கிரஷ்னு ஓகே இட்ஸ் கிரஷ். ஜக்கு சொல்லி பண்றீங்களா? இது ஒரு நீங்க பேசவே கூடாது, நடிப்பு மட்டும்தான். நடிப்பு அரக்கிய மாற போறீங்க. சொல்றீங்களா அதுமே நடிச்சுக்க. சரி. வாழைப்பழம். செந்தில். ஒண்ணே எங்க இருக்கு? ஏன் அடுத்து நீங்க வாங்க. ஓ நம்ம தானா? நீங்க தான். சேம் அது அதே பண்ணுங்க. சேம் do the same thing. I don't know what they have I done. do. ஒண்ணு இங்க இருக்கு. கவுண்டமணியா? அப்படி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அவங்க உங்கள்ட்ட இருந்தே எடுக்கறாங்க. நீங்க கொடுத்திருக்கீங்க. ரன். ஆஹா. ஆஹா மன்சூர் இல்ல இல்ல. மாஸ் பண்றாரு. சூப்பர். அடுத்து அங்க பாருங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அவரு. சல்மான் கான். டிக்ஷனரி என்சைக்ளோபீடியா. என்ன பண்ணுவானே தெரியாது. எல்லாமே பாப்புலர் தான் உங்களுக்கு கொடுத்தது. நான் ஈஸி. அது என்னன்னு சொல்லுங்க பரவாயில்ல. மறக்காதீங்க. ஜக்கு தெரியல. வாங்க வாங்க கம் ஆன் யூ கேன் டு இட். உங்களால முடியும். ஏதாவது ரொம்ப கஷ்டமா ஃபேமஸ் சாங் பண்ணிருக்காங்க. ஏய் இங்க பாருங்க. கேர்ள் லேடிஸ். அவங்க phone தான். That's that. ஐயோ. பரவாயில்ல, வெக்கப்படாம பண்ணு. நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிரோம். டேலண்டட் கேர்ள். பண்ணுவோம்.
மூஞ்சி அழகா இருக்கும். யாருக்கும் அழகா இருக்கும். Okay. ஐஸ்வர்யா ராய். ஸ்டீரியோடைப் வாங்க. இல்ல எனக்கு ஹன்சிகா. கேமரா இங்க இருக்கு. கேமரா கொஞ்சம் ஃபேவரா பண்ணா நல்லா இருக்கும். இது எங்கேயோ போயிட்டாங்க. விஜயோட நடிச்சிருக்காங்களா? மும்தாஸா? இப்படி ஸ்டார்ஸ் வந்து ஓ சில்க் ஸ்மிதா. கேக்கல வாங்க என்னது? சில்க் ஸ்மிதா. நைஸ். கரெக்ட். இன்னும் இருக்கு உங்களுக்கு இன்னும் தான் இருக்கு. யாரு நடிக்கிறா? நானு, ம். சிஸ்டர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெரியவங்க. அப்பா போஸ் வெங்கட். எப்படி பாத்தீங்களா? கற்பூரமா பக்காவா சொல்றாங்க. ஈஸி அப்பானா முடிஞ்சா உங்களுக்கு முடிஞ்சாரு. உங்களுக்கு முடிஞ்சா முடிஞ்சு. ஜெயிச்சிட்டோம். யாரு வின்னர்? யாரு வின்னர்? எல்லாருமே வின்னர்ஸ் தான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வின் ஆயிடுச்சு. சூப்பரா. ரியல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் நீங்க. லைக் செட்ல ஆமா. செட்ல அது எப்படி இருக்கும்? லைக் உங்களுக்கு அது பாசிட்டிவா நெகட்டிவா? எங்களுக்கு காம்பினேஷன் எதுவும் இருந்தது இல்ல. ஆனா இங்க ப்ரமோஷனுக்கு ஒரு நாள் ஷூட்டுக்கு வந்தப்ப வந்துட்டு என்னால அவளுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நெகட்டிவ் தான். என்னால அவளுக்கு எனக்கு எந்த நெகட்டிவ் இல்லை. இந்த சீரிஸ் பண்றப்போ லைக் உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணி ஆஹா அப்படி அந்த மாதிரி இவன் நிறைய என் தம்பி மாதிரி தான் இருப்பான். பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அவங்க அக்கா அக்கா மாதிரி எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு எல்லாருக்குமே அக்கா தான். எல்லாருக்கும் தாயா விளங்குறீங்க புரியுது. செட்ல நீங்க தான் வாங்க வாங்க. இல்ல அது வேற டிபார்ட்மெண்ட், இது வந்து வேற டிபார்ட்மெண்ட். ஆமா அந்த அக்கா இது இல்ல, இது வேற. இது ஜாலி அக்கா. ஆஃப் கேமரா. அதுவும் இல்ல ஸ்ட்ரிக்ட் அக்கா. she'll not dress up, she'll not என் கேரக்டர் அப்படி hair பண்ண மாட்டா. எப்படிதான் அப்படி she'll come like என்ன சொல்றது, அப்படி அவளே ஸ்டிக் ஆயிடுவா. இதுதான் நான் டைரக்டர் போய் கேட்பேன், ஐ வாண்ட் ஹர் டு பி பியூட்டிஃபுல். எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டா ஹெல்வி லைக் நான் அவளை பண்ண சொல்லவே இல்லை, அவளே தான் அப்படி பண்றா, நான் என்ன பண்றது. அந்த கேரக்டர் அப்போ அந்த பர்டிகுலர் சீன்ல ரொம்ப டல்லா மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கும்போது நான் எப்படி பிரிட்டியா இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்டிஃபை மை கேரக்டர் மோர் தேன் how I look in the frame. உங்களை எவ்வளவு கேர் பண்ணி அவங்க சொல்றாங்க. நீங்களும் அந்த சைடே வரல, நான் குவைட்டா நான் சூப்பர். நீங்க எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிங்கர்ஸ்ன்றனால கடைசியா ஒரு சிங்கிங் செக்மெண்டோட நம்ம முடிக்க போறோம். ஓகேவா? எல்லாரும் அப்ப வந்து நான் ஒரு சிங்கிங் செக்மெண்ட் ஒரு சாங் ஒன்று வந்து ப்ளே பண்ணுவேன். அதை நீங்க எல்லாருமே ட்ரை பண்ண போறீங்க. ஓகேவா? ஃபைனலா இதோட நம்ம முடிக்க போறோம். போமா நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஹம்மிங் செஷன் இருக்க போது அது எல்லாருமே நீங்க வந்து பாடணும். ட்ரை பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ டிகிரி வாங்குற போது தெரிஞ்ச பாட்டா போடலாம்ல. இங்க பாருங்க, இந்த ஹம்மிங்க நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ண போறீங்க. கேட்டுக்கோங்க இன்னொரு வாட்டி நல்லா. அந்த கூலா வேணும். பாட்டு மட்டும் தெரியும். பாடி முடிங்க. எங்க அக்கா பாருமா ஒரு ஆளா எங்க சார்வா நிக்கி ஒருத்தரா வந்து ட்ரை பண்ண போறீங்க. உங்க குரல் வளத்தையும் இசை வளத்தையும் இதுல நீங்க வந்து காட்ட போறீங்க. கமான், இவ்வளவு எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஒரு சண்டைக்கோழி படமா அது? படம் பேர்லாம் தெரியாதுங்க. ஜாலியா பாடுங்க அவ்வளவுதான். எப்படி ஏண்டா நீ டிகிரி வாங்குனேன்ற அளவுக்கு எல்லாரும் திட்டணும். அதான் வாங்க வாங்க கமான். டைம் போய்கிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் தெரிஞ்சது. இப்ப நீங்க என்னங்க பாருங்க, இப்ப பாருங்க வாங்க. நாங்கெல்லாம் வாயில தண்ணி வச்சுக்கோம். அது வேணாம், அது ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அதுதான் நினைச்சேன், ஆனா வேணாம். அது வரும், வாங்க எடுத்து கொடுங்க. ஐயோ இதுதானே அதுலயும் கேட்டீங்க. வாங்க, வராதுனாலதான் நம்ம எடுத்து வந்துருக்கோம். எனக்கு தெரியல. அப்புறம் ட்ரை பண்ணதே மாசுங்க. வாங்க ப்ரோ. நீங்க என்ன, அவன் கார்ல சூப்பரா பாடுவாராம், இன்டர்வியூல பாட மாட்டாரா? ஏங்க அவங்க கம்போசர். அவர் மியூசிக் நான் ஒரு இசை குடும்பம். பாத்தீங்கல்ல. போதுமா? வெயிட் அ மொமெண்ட் गाइस. இப்ப பாருங்க வாங்க. இல்ல கேக்கல இன்னொரு வாட்டி. கொஞ்சம் சத்தமா, மைக் வேற இல்ல. கமான். ஓ அந்த பிட்ச்ல கொஞ்சம் இறங்கி வாங்க வாங்க கமான். அதேதான். ஓகே ஓகே சூப்பர்.
மச்சான். நான் உன் பேட்ச் மேட்டுன்றதுக்காக என்ன விட்டுரு ப்ளீஸ். நீ தான்டா மாஸ் பண்ண regret பண்ணுவீங்க. அது எஸ்ஜே சூர்யா மீம் மாதிரி ஆயிடுது. இவருக்கும் நீங்களே 2 தடவை பண்ணணும் பரவாயில்லையா? ஓகே அவனுக்காக கமான். என்ன நிஜமா அவர் பாடுவார் கடைசியில வருவார் அவரு. இது என்ன ஃப்ரெண்ட்னா இந்த மாதிரி அப்படி இல்லைங்க அவருக்கு உண்டுங்க. வாய்ஸ் திங் அது. அவருக்கு உண்டுங்க கமான். இல்ல ஓ சரி ஏன் பாட்டு போட்டீங்க ஆஃப் பண்ணுங்க. பாத்தீங்களா காம்பன்சேஷன் பண்ணுங்க. ரொம்ப நன்றி டான்ஸ் ரொம்ப கமான் கமான் நம்புறா. உங்களால முடியும். என்னங்க இப்படி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்படி மிஸ் பண்ணா இப்படி வாங்க கமான். ஓ சூப்பருங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓ சூப்பருங்க நல்லா ட்ரை பண்ணாங்க. சூப்பர் எஸ் நம்ம நீங்க பாடுங்க. ஒரு வாட்டி டக்கு நான் கேட்டுக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வெர்ஷன் பாடுங்க அப்புறம் மேல் வெர்ஷன். இல்ல ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்படி பாடுங்க. ரெண்டாவது தடவை ரிவர்ஸ்ல பாடுங்க. நீலவானம் மாதிரி. கம் ஆன். ஓகேவா? இல்ல ஒரு நிமிஷம். அங்க இருக்கப்போ இங்க இருக்க ஈஸியா இருக்கு. அங்க இருக்கப்போ வந்தா அப்ப இங்க வரீங்க. இல்ல வேணாம் இங்கே பண்ணிடுறேன். இந்த இசை வரல. ஏமாத்துறாரு. வாங்க வரும் வரும். ஓ ஓ இல்ல ஆளா கிடையாது. ஏய் வாட் பெர்ஃபெக்ட். காத்து தான் வரும். ஐயோ இசை மழையில் வெறும் காத்து தாங்க வருது. இருங்க ஒரு நிமிஷம் வருங்க. அப்படி இசை அப்படி வருங்க கொட்டுங்க. மீட்டிங்ல ஏசி வருதா? ஓவா ஆவாங்க. ஓங்க ஓ ஓ நைஸாங்க. நானே ஓகே ரொம்ப சந்தோஷம். ஐப்பா தேங்க்யூ. ஐப்பா. அதான் எனக்கு ஓ மட்டும் சொல்லிடுறான் முடிஞ்சிடும். ஓ ஓகே பண்ணிட்டாரு. சூப்பர் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இப்படியே சந்தோஷமா ஜாலியா நீங்க இருக்கணும். எல்லாருமே வந்து ஹாட் ஸ்டார்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போய் பாருங்க. இங்கே எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னா அந்த சீரியஸும் ஜாலியா இருக்கும். ஹிட் ஆகும். சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இட் வாஸ் சோ நைஸ் டாக்கிங் டு யூ. நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.